ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 210. இந்த பகுதியில் 217வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 23வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 23. குருர் குரு தமோ தாம சத்ய சத்ய பராக்கிரமக நிமிஷோ நிமிஷஸ்ரக்வி வாசஸ்பதிருதாரதிஹி. நாமம் 217. ஓம் ஸ்ரக்வினே நமக. இதற்கு பொருள் வைஜெயந்தி மாலையை அணிந்தவர், அதாவது மாலையால் அலங்கரிக்கப்பட்டவர் என்றும் பொருள் கொள்ளலாம். இதை சத்தியவிரத ராஜரிஷி என்பவர் ஒரு நாள் சந்தியாவந்தனம் செய்த போது என்ன நடந்தது என்ற நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் சத்தியவிரத ராஜரிஷி என்பவர். அவர் ஒரு நாள் சந்தியாவந்தனம் செய்வதற்காக வைகை கரைக்கு சென்றார். சந்தியாவந்தனத்தின் போது ஒரு பகுதியாக கையில் நீரை எடுத்து காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கீழே விட வேண்டும். அதற்காக அவர் வைகை நதி நீரை கையில் எடுக்கையில் சிறிய மீன் ஒன்று அவரது கையில் சிக்கிக்கொண்டது. அந்த மீன் கழுத்தில் ஒரு வனமாலையை அணிந்திருந்தது. சத்தியவிரதர் கையில் சிக்கிய மீனை தண்ணீரில் மீண்டும் விடப்போனார். ஆனால் அந்த மீன், சுவாமி, என்னை தண்ணீரில் விட்டு விடாதீர்கள், அங்குள்ள பெரிய மீன்கள் என்னை உண்டுவிடும், என்னை பாதுகாப்பான ஒரு இடத்தில் சேர்த்து விடுங்களேன், எனக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று சத்தியவிரதனிடம் கெஞ்சியது. சரி என்று சத்தியவிரதரும் அந்த மீனை தனது கமண்டலத்திலுள்ள தண்ணீரில் விட்டார். அங்கே பாதுகாப்பாக அந்த மீன் வாழ்ந்தது. மறுநாள் காலை அந்த கமண்டலத்தை விட பெரிய மீனாக வளர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் சத்தியவிரதர். அதனால் அந்த மீனை ஒரு குடத்தினுள்ளே இட்டார். மறுநாள் அந்த குடத்தை விடவும் பெரிய மீனாக வளர்ந்து விட்டது. அதனால் அவர் என்ன செய்தார்? தனது ஊரில் உள்ள குளம் ஒன்றில் மீனை கொண்டு சேர்த்தார் சத்தியவிரதர். என்ன விந்தை! மறுநாள் அந்த குளத்தை விடவும் பெரியதாக மீன் வளர்ந்திருந்தது. அதன் பின் அவர் வைகை நதியில் மீனை சேர்த்தார். பிறகு என்னானது? அந்த நதியை விடவும் பெரியதாக வளர்ந்து விட்டது அந்த மீன். ஆகா, இது ஏதோ குழப்பமாக இருக்கிறதே என்று சத்தியவிரதர் அந்த மீனிடம், மீனே, நீ யார்? என்னிடம் நீ உயிர் பிச்சை கேட்டாய். ஆனால் உன் வளர்ச்சியை காணும் போது நீ என்னை காட்டிலும் பன்மடங்கு வலிமை வாய்ந்தவன் என்று உணர முடிகிறது. நீ யார் என்று சொல் என்று கேட்டார் சத்தியவிரதர். அதற்கு அந்த மீன் சொன்னது, நீ என் கட்டளையை முதலில் நிறைவேற்று, அதன் பிறகு நான் யார் என்று சொல்கிறேன் என்றது அந்த மீன். ஆஹா, சத்தியவிரதர் எண்ணினார், நீ யார் என்று கேட்டால் இந்த மீன் நமக்கு கட்டளை இடுகிறதே என்று. சரி, என்ன கட்டளை என்று கேட்டார் சத்தியவிரதர் மீனிடம். அதற்கு அந்த மீன் சொன்னது, இன்னும் ஒரு வாரத்தில் ஊழிக்காலம் வந்து அனைத்துலகங்களும் பிரளயக்கடலில் சூழப்படும். அந்த சமயம் ஒரு படகு உன்னை தேடி வரும். நீ சப்த ரிஷிகளையும் வேதங்களையும் விதைகளையும் காப்பாற்றி அந்த படகில் ஏற்றிக்கொள். அந்த படகு வெள்ளத்தில் தத்தளிக்கும் போது நான் உன் முன்னே தோன்றுவேன். எனது கொம்புடன் சேர்த்து படகை கட்டிவிடு. படகில் உள்ள உங்கள் அனைவரையும் நான் காப்பாற்றுவேன். இந்த கட்டளையை நீ நிறைவேற்றிய பின் நான் யார் என்பதை உனக்கு நான் உபதேசிக்கிறேன் என்று சொன்னதே பார்க்கலாம் அந்த மீன். சரி என்று சத்தியவிரதரும் ஒப்புக்கொண்டார். அந்த மீன் சொன்னது போலவே பிரளய காலம் வந்தது. உலகெல்லாம் கடலால் சூழப்பட்ட போது சத்தியவிரத ராஜரிஷியை தேடி ஒரு படகு வந்தது. அந்த மீன் சொன்னபடியே வேதங்களையும் விதைகளையும் சப்த ரிஷிகளையும் காத்து அந்த படகில் ஏற்றிக்கொண்டார் சத்தியவிரதர். படகு தண்ணீரில் தத்தளித்த போது மீன் சொன்னபடி அவர் முன் தோன்றியது. அந்த மீனின் கொம்போடு இணைத்து படகை கட்டினார் சத்தியவிரதர்.
அப்பொழுது அந்த மீன் சத்தியவிரதரிடம் கேட்டது, நான் யார் என்று இப்போது புரிந்து கொண்டாயா? அதற்கு சத்தியவிரதர் மீனை பார்த்து, திருமாலே, முன்பு ஹயக்ரீவாசுரன் பிரம்மதேவரிடம் இருந்து வேதங்களை கவர்ந்து சென்ற போது நீங்கள் மீனாக வந்து அந்த வேதங்களை மீட்டுக் கொடுத்தீர்கள். இப்போது பிரளயக்கடலில் இருந்து வேதங்களையும் வேதம் வல்லார்களையும் காக்க மீண்டும் மீனாக வந்துள்ளீர்கள். நீங்கள் திருமாலின் மத்ஸ்யாவதாரம் என்று உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார் சத்தியவிரதர். அப்போது மத்ஸ்யமூர்த்தி கேட்டார், எவ்வாறு என்னை அறிந்து கொண்டாய் என்று. சுவாமி, உங்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் வைஜெயந்தி வனமாலையை வைத்து நீங்களே திருமால் என அறிந்து கொண்டேன். வைஜெயந்தி வனமாலை, திருமார்பில் மகாலட்சுமி, தாமரை கண்கள் போன்றவை எல்லாம் திருமாலான உங்கள் ஒருவருக்கே உரித்தான பிரத்யேக அடையாளங்களாயிற்றே என்று சொன்னார் சத்தியவிரதர். பிறகு மத்ஸ்யமூர்த்தி ஜீவாத்மா பரமாத்மா தத்துவங்களை எல்லாம் சத்தியவிரதருக்கு உபதேசம் செய்தார். அந்த உபதேசங்களின் தொகுப்பே மத்ஸ்ய புராணம் என்று ஆனது. அதாவது மத்ஸ்யமூர்த்தியை திருமாலின் அவதாரம் என்று சத்தியவிரதர் அடையாளம் கண்டு கொள்ள ஏதுவாக கழுத்தில் வைஜெயந்தி மாலையுடன் தோன்றியதால் மத்ஸ்யமூர்த்தி ஸ்ரக்வி என்று அழைக்கப்படுகிறார். சமஸ்கிருதத்தில் ஸ்ரக் என்றால் மாலை, ஸ்ரக்வி என்றால் மாலையை அணிந்தவர். வைகுண்ட லோகத்தில் திகழும் திருமாலின் மேன்மைக்கு அடையாளமாக இருப்பது வைஜெயந்தி மாலை. எம்பெருமான் வைகுண்டநாதனுக்குரிய அனைத்து பெருமைகளோடும் அவர் அவதரித்தார் என்பதை உணர்த்தவே மேன்மைக்கு அடையாளமான அந்த மாலையுடன் தோன்றினார் மத்ஸ்யமூர்த்தி. மத்ஸ்யமூர்த்தியை நினைத்து இந்த 217வது நாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் இல்லங்களிலும் விரைவில் மாலை மாற்றும் வைபவம் நடக்கும்படி அருள் புரிவார் எம்பெருமான். அடுத்து 218வது திருநாமம். ஓம் வாசஸ்பதயே நமக. இந்த நாமத்தை அடுத்த பகுதியில் ஸ்ரீமன் நாராயணியம் தோன்றியது எப்படி என்று பார்க்கலாம். ஹரி ஓம்.